This sermon, Spiritual Food in Due Season, was delivered on Sunday evening, July 18, 1965, at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Promised us these things in the last days. Malachi 4 said that Jesus Christ would come down and impersonate himself in human flesh, like he did at Sodom. ஆனால் இப்பொழுது தேவன் இந்த காரியங்களை இந்த கடைசி நாட்களில் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். மல்கியா 4 இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் தாமே வந்து சோதோமிலே என்ன செய்தாரோ அதையே செய்து காண்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's right. It said the world would be in a Sodom condition. And it said as it was then, the Son of Man will be revealed that day. See, this man that come down in the form of a man, which is Elohim, by Abraham, before this promised son came. அது சரிதான். உலகமானது சோதோமின் நிலைமையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருந்தது போலவே மனுஷகுமாரன் அந்த நாளில் வெளிப்படுவார் என்றார். பாருங்கள், ஆபிரகாமிடத்தில் மனித உருவில் வந்த ஏலோயீம் ஆகிய இந்த மனிதன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை வருவதற்கு முன்னாக வந்தார். Look what it was. Abraham said it was God. And the Bible said there were 3 men came to him. Dust on their clothes, traveled, sat down and eat like man. அது என்னவென்று பாருங்கள். ஆபிரகாம் அதை தேவன் என்று கூறினான். அங்கே அவனிடம் 3 பேர் வந்தனர் என்றும், பிரயாணத்தினால் அவர்களுடைய உடையில் அழுக்கு படிந்திருந்தது என்றும், அவர்கள் அமர்ந்து மனிதனைப் போல புசித்தார்கள் என்றும் வேதம் கூறியுள்ளது. And Jesus said, just at the time the world gets in a Sodom condition, then the Son of Man would reveal himself again. Not Son of God, Son of Man. See? Would reveal himself. இயேசு உலகமானது சோதோமின் நிலைக்குள் வரும்போது மனுஷகுமாரன் தாமே மீண்டும் தம்மை வெளிப்படுத்துவார் என்றார். தேவகுமாரன் அல்ல, மனுஷகுமாரன் பாருங்கள் தம்மை வெளிப்படுத்துவார். Now mark that with what the last prophet said. Behold, I send to you Elijah the prophet, and he will restore the hearts of the children back to the fathers. See? இப்போது கடைசி தீர்க்கதரிசி சொன்னதை குறித்துக் கொள்ளுங்கள். இதோ எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவான். பார்த்தீர்களா? A message to bring them back to the Bible. And the Son of Man will be revealing himself in that day. And at that day of the sounding of the last church age, the 7th angel, அவர்களை வேதத்தின் பக்கமாக திருப்பிக் கொண்டு வரும்படியான ஒரு செய்தி. அந்த நாளில் மனுஷகுமாரன் தாமே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார். கடைசி சபையின் காலத்தில் 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது the mysteries of God should be made known in that day. The 7 seals will be broken. The mysteries of all these churches and things, how they happen and what taken place. தேவ ரகசியங்கள் அந்த நாளில் தெரியப்படுத்தப்பட வேண்டும். 7 முத்திரைகளும் உடைக்கப்படும். இந்த சபைகளையும் அதன் காரியங்களையும் குறித்த எல்லா ரகசியங்களும் அவை எப்படி நிகழ்ந்தன, என்ன நடந்தது என்பன. See, they don't know it. Jesus said, you blind Pharisees, if the blind leads the blind, don't they both fall in the ditch? See? That's the reason those people don't see that. பாருங்கள், அவர்கள் அதை அறியவில்லை. இயேசு குருடரான பரிசேயர்களே நீங்கள் என்றார். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா என்றார். பாருங்கள், மக்கள் அதை காணாதிருப்பதின் காரணம் அதுதான். The mystery of it is those seals, each one of those churches made an organization and got into it. And that's one of the secret things that's been wrong before God. You see it, Dr. Lee? அதை குறித்த ரகசியம் என்னவென்றால், அந்த முத்திரைகள், அந்த சபைகள் ஒவ்வொன்றும் ஸ்தாபனமாகி அதிலேயே அடங்கிவிட்டன. தேவனுக்கு முன்பாக தவறாக இருக்கும் ரகசியமான காரியங்களில் இதுவும் ஒன்று. டாக்டர் லீ, அதை உங்களால் காண முடிகிறதா? See, look, it is, that's the thing right there. That's one of the secrets. They organized and, see, it was completely out of the will of God. பாருங்கள், கவனியுங்கள், இது அவ்வாறே உள்ளது. அதுதான் அங்குள்ள காரியமாகும்.
அது ரகசியங்களில் ஒன்றாகும். அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு பாருங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக புறம்பாகி விட்டார்கள். And that will be exposed in the last days and lead the people not to a creed or a denomination, but back to the true word. And the true word will come to a certain group of people. அது கடைசி நாட்களில் வெளியாக்கப்பட்டு ஜனங்களை வழிநடத்த ஒரு கோட்பாட்டிற்கு அல்ல, அல்லது ஒரு ஸ்தாபனத்திற்கு அல்ல, ஆனால் உண்மையான வார்த்தைக்கு திரும்ப கொண்டு வரும். உண்மையான வார்த்தையானது ஜனங்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மாத்திரம் வரும். And the Son of Man will reveal himself in the midst of them, the same yesterday, today and forever. அவர்கள் மத்தியில் மனுஷகுமாரன் தம்மை நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று வெளிப்படுத்துவார். Oh, I love that. I love to brag on him. I love to make him big before the people. ஓ என்னே, ஓ அதை நான் நேசிக்கிறேன். அவரை மேன்மை பாராட்ட நான் விரும்புகிறேன். மக்களுக்கு முன்பாக அவர் பெரியவர் என்று காண்பிக்க விரும்புகிறேன். I don't have to make him big, he's already big. He's so high you can't get over him, so deep you can't get under him, so wide you can't get around him. And yet you got room in your heart for him. Won't you receive him? How wonderful our Lord is. All right? நான் அவரை பெரியவராக்க வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே பெரியவராக இருக்கிறார். நீங்கள் அவரை கடந்து போக முடியாதபடி அவர் மிகவும் உயரத்தில் இருக்கிறார். நீங்கள் அவரை கடந்து போக முடியாதபடி மிகவும் ஆழமானவராக இருக்கிறார். நீங்கள் சுற்றிக்கொண்டு கடந்து போக முடியாதபடி அவர் மிகவும் பறந்திருக்கிறார். இருந்த போதிலும் அவர் இருக்கத்தக்கதான ஒரு இடத்தை உங்களுடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நம்முடைய கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். சரி, now let's get real quiet, everybody. Now we've talked about this, and now the thing of it is it true? இப்போது நாம் ஒவ்வொருவரும் மிகவும் அமைதியாக இருப்போம். இப்பொழுது இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம். இப்பொழுது அதை குறித்த காரியம் அது உண்மைதானா? Now may be some strangers in here. I might say if Christ is the same yesterday, today and forever, what would he do in this minute? இப்பொழுது இங்கு ஒருவேளை சில அந்நியர்கள் இருக்கக்கூடும். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருந்தால் நான் உங்களிடத்தில் அவ்வாறு கூறினால் உங்களுக்கு இந்த நிமிடத்தில் அவர் என்ன செய்வார்? He'd do the same thing that he did when he was here before. Is that right? The people's faith would touch his garment and he'd turn like he did the woman at the well and he did other places and he perceived their thoughts. முன்பு அவர் இங்கிருந்த போது செய்த அதே காரியத்தையே அவர் செய்வார். அது சரிதானே? ஜனங்களுடைய விசுவாசம் அவருடைய வஸ்திரத்தை தொடும். அப்போது அவர் திரும்புவார். கிணற்றடியில் அந்த ஸ்திரீயிடமும் மற்ற இடங்களிலும் அவர் செய்த விதமாகவே அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து கொண்டார். Now, you say, could he heal me? எப்பொழுது நீங்கள் அவர் என்னை சுகப்படுத்துவாரா என்கிறீர்கள். His word said he's already done that. But the thing of it is to make himself known that he's here. அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார் என்று அவருடைய வார்த்தை கூறியுள்ளது. ஆனால் அவர் இங்கே இருக்கிறார் என்று அவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியதே அதை குறித்த காரியமாயிருக்கிறது. Now, he appeared as the physical body, looked just exactly like Hoffman's head of Christ at 33, and blood running out of his hand and so forth, nail scars all over him. I wouldn't accept it. No. இப்பொழுது அவர் நமக்கு ஒரு மாம்ச சரீரத்தில் பிரசன்னமாவாரானால், ஹாப்மனின் 33 வயதில் கிறிஸ்துவின் தலை என்ற படத்தில் உள்ள அதே வடிவில் காணப்பட்ட அவருடைய கரத்திலிருந்தும் மற்றும் அவர் மீது உள்ள ஆணிகள் அடித்த காயங்களில் இருந்தும் ரத்தம் வடிந்தோடினால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இல்லை 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 இல்லை. When he comes himself, every eye shall see him, every tongue shall confess him, and as the lightning cometh from the east and to the west, so shall it be. See? அவர் தாமே வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கையிடும். மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல அவ்விதமாகவே இருக்கும். புரிகிறதா? We don't believe these cults and clans. We believe God is the Word. நாங்கள் இந்த வழிபாட்டு வெறியரையோ மதவெறி குழுக்களையோ நம்புகிறதில்லை. தேவன் வார்த்தையாக இருக்கிறார் என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். But he embodies himself, taking your body and my body. He gives you gifts, gives me gifts, and through these gifts he makes himself known. That's the secret food. எனவே அவர் உங்களுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்தையும் எடுத்து தம்மை உருவாக்கிக் கொண்டு உங்களுக்கு வரங்களை அளித்து எனக்கு வரங்களை அளித்து இந்த வரங்கள் மூலம் தம்மையே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதுதான் ரகசியமான ஆகாரம். No matter how much you make yourself known by me, you've got to believe it. You've got to have a gift of faith too to believe it. You believe that?
அவர் என் மூலமாக எவ்வளவாய் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்பதற்கு உங்களுக்கும் கூட விசுவாசம் என்னும் ஒரு வரத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிறீர்களா? And now, if he will manifest himself in that manner, will you believe him? With all your heart, you'll believe him. Oh, how wonderful. Just waiting on him. Just waiting to see what he says. இப்போது அவர் அவ்விதமாகவே தம்மை வெளிப்படுத்தினால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களா? ஓ, அவருக்காக காத்திருப்பது, அவர் என்ன செய்ய சொல்கிறார் என்பதை காண காத்திருப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. Here's a man standing here. I've never seen him in my life as I know him. Looks like a good, strong, healthy man. And he probably is. I don't know. But he's standing there. இதோ இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை நான் இதுவரை என் ஜீவியத்தில் அவரை கண்டதே கிடையாது. ஒரு நல்ல பலசாலியாக ஆரோக்கியமான மனிதனை போன்று காணப்படுகிறார். அவரை அநேகமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். Now I could go lay hands on that man and pray for him. Ask him if he'd believe. He could stand here and tell me, say, I want you to pray for so and so, and I got the fallen arches. இப்போது நான் சென்று அந்த மனிதன் மீது கைகளை வைத்து அவருக்காக ஜெபித்து அவர் விசுவாசிப்பாரா என்று அவரை கேட்கலாம். அவர் இங்கு நின்று என்னிடத்தில், நீர் இன்னார் இன்னாருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பாதக்கோளாறை உடையவராக இருக்கிறேன். I got a headache constantly. I got ulcers in my stomach or something. I don't know. He could say any of those things. எனக்கு தொடர்ச்சியாக தலைவலி இருக்கிறது. எனக்கு என்னுடைய வயிற்றிலே குடல் புண் இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது என்பார். அவர் எனக்கு தெரியாது. இவைகளில் ஏதாவது ஒன்றை அவர் சொல்லக்கூடும். I'd say, all right, sir, brother. I'll lay my hands up on you and pray for you. That would be perfectly all right. That's exactly what we've done all down through the age. Is that right? நான் சரி ஐயா, சகோதரனே, நான் உன் மீது கைகளை வைத்து உனக்காக ஜெபிப்பேன் என்று சொல்வேன். அது முற்றிலும் சரியாகவே இருக்கும். நாம் இத்தனை காலமாக அதையே தான் செய்து கொண்டு வந்தோம். அது சரியா? But remember, Jesus said it would be different just at the time of his coming, like it was in the days of Sodom. And the man that came up had his back turned to the tent where Sarah was. And he said, not Abram now, Abraham. ஆனால் நினைவிருக்கட்டும், அவருடைய வருகையின் நேரத்தில் அது வித்தியாசமாக இருக்கும் என்றும் சோதோமின் நாட்களில் இருந்தது போலவே என்றும் இயேசு கூறினார். அந்த மனிதன் வந்து சாராள் இருந்த கூடாரத்தின் பக்கம் தன் முதுகை திருப்பி இருக்க அவர் இப்பொழுது ஆபிராமே என்றல்ல ஆபிரகாமே என்று அழைத்தார். He is Abram the day before, but he had a vision, and the Lord told him that I'm going to change your name. பாருங்கள், அதற்கு முந்தின தினத்தில் அவன் ஆபிராமாய் இருந்தான். ஆனால் அவன் ஒரு தரிசனம் கண்டான். கர்த்தர் அவனிடம், உன் பெயரை மாற்றப் போகிறேன் என்றார். And here is the Lord himself in the form of a man, eating and drinking with him. He said, Abraham, where is your wife Sarah? S-A-R-R-A-H, not S-A-R-R-A. இதோ கர்த்தத்தாமே ஒரு மனித உருவில் வந்து அவனோடு புசித்து குடித்தார். ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். சாராள், சா-ரா-இ என்றல்ல. He said, she's in the tent behind you. அவன், அவள் உமக்கு பின்புறம் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். Said, I'm going to visit you according to my promise 25 years ago. 25 வருடங்களுக்கு முன்பு நான் தந்த என் வாக்குதத்தின்படி நான் உன்னிடத்தில் வருவேன் என்றார். And Sarah kind of laughed to herself. He said, Sarah laughed in the tent just then, saying, how can these things be? Is there anything too hard for God? Nothing. No, sir. அப்பொழுது சாராள் தனக்குள்ளே நகைத்தாள். அப்பொழுது சாராள், இந்த காரியங்கள் எப்படி ஆகும் என்று சொல்லி சாராள் கூடாரத்தில் நகைத்தாளோ என்றார். தேவனுக்கு கடினமான காரியம் ஏதாவது உண்டா? புரிகிறதா? ஒன்றுமில்லை. இல்லை ஐயா. Now he's that Jesus promised that he, the Son of Man, which is the Word, you believe that? Would come in the last days and would reveal himself in the time that the world was like Sodom and Gomorrah. You believe that's right? இப்பொழுது அவர் கூறினார், இயேசு மனுஷகுமாரன், வார்த்தையாயிருக்கிற அவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? கடைசி நாட்களில் வந்து உலகமானது சோதோம் குமாராவை போலவே இருக்கும் சமயத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்று வாக்குரைத்திருக்கிறார். அது சரிதான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Before we have one prayer, some of you out there pray and see if the Son of Man
is still the same yesterday, today, and forever. Just asked if he is. Say, Lord, the man don't know me. நாம் ஒரு ஜெபத்தை செய்யும் முன்பாக அங்கிருப்பவர்களில் யாராவது ஒருவர் ஜெபித்து மனுஷகுமாரன் இன்னமும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகவே இருக்கிறாரா என்று பாருங்கள். அவர் அவ்விதமாகவே இருக்கிறாரா என்று அவரை கேளுங்கள். அப்படியானால் ஆண்டவரே, அந்த மனிதன் என்னை அறியவில்லை. But I know that you're the same yesterday, today, and forever. See if he tells you that. ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நான் அறிவேன் என்று சொல்லுங்கள். Yes, sir. Now raise up your head just a moment. ஆம் ஐயா, இப்பொழுது சிறிது நேரம் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். It's behind me. It's a child. It's burning up right now with a fever. It's a little girl. அது எனக்கு பின்னாக இருக்கிறது. அது ஒரு பிள்ளை. அதற்கு காய்ச்சலினால் அனல் பறக்கிறது. அவள் ஒரு சிறுமி. You're from out of town. The child has a stomach trouble. It did. Just believe. நீங்கள் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்திருக்கிறீர்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு வயிற்றுக்கோளாறு இருக்கிறது. அதுவே இதை செய்தது. அப்படியே விசுவாசியுங்கள். Now, is that what he said he would do? I've never seen that person in my life. God in heaven knows that. இப்பொழுது தாம் செய்யப்போவதாக அவர் சொன்னது இதுதானா? அந்த நபரை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. பரலோகத்தின் தேவன் அதை அறிவார். This man here, he looks very strong and healthy, but see that shadow over him there? இங்கே இருக்கும் இந்த மனிதன் மிகவும் பலசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் அவர் காணப்படுகிறார். ஆனால் அவர் மீது இருக்கும் அந்த நிழலை பார்த்தீர்களா? That means unless God helps him, he ain't going to be here very long. He's got cancer. It's in your lung. அதன் பொருள் என்னவெனில், தேவன் அவருக்கு உதவி செய்யாவிட்டால் அவர் வெகுகாலம் இங்கே இருக்க மாட்டார். அவருக்கு புற்றுநோய் உள்ளது. அது உம்முடைய நுரையீரலில் உள்ளது. Now the Son of Man is here. இப்போது மனுஷகுமாரன் இங்கே இருக்கிறார். Got a burden on his heart for a little boy, a little child. Is that right? You believe God can tell me what's wrong with that child? He can. அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு சிறு பையனுக்காக, ஒரு சிறு பிள்ளைக்கான ஒரு பாரத்தை உடையவராய் இருக்கிறார். அது சரியா? அந்த பிள்ளையோடு உள்ள கோளாறு என்ன என்பதை தேவனால் எனக்கு சொல்ல முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரால் முடியும். Yes, little blackout spells like a form of epilepsy. Just had one just recently. That's this morning. You believe you're going to live to raise that boy and he'll be all right? அவனுக்கு ஒரு விதமான காக்காய் வெளிப்பு நோய் போன்ற ஒரு சிறு மயக்க நிலை உண்டாயிருக்கிறது. அண்மையில் அவனுக்கு ஒன்று உண்டாயிருந்தது. அது உண்மை. இந்த காலையில் அவன் நலமடைவான் என்றும் அந்த பையனை வளர்க்கும்படியாக நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீர்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Where's Charlie Cox at? Where's he at? Charlie, where you at? I thought he was here tonight. Oh, here? Charlie. Gary, where you at? Larry? Is he here? His little boy had the same thing. Exactly the same thing. சார்லி காக்ஸ் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? சார்லி, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றிரவு அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். இதோ இங்கே. சார்லி. கேரி, நீ எங்கே இருக்கிறாய்? லாரி, அவன் இங்கே இருக்கிறானா? அவனுடைய சிறு பையனுக்கு இதேதான், சரியாக இதேதான் இருந்தது. Where you at, Larry? Come here a minute. Well, here you are. This little boy here had the same thing. His father and mother is a very good friend of mine. லாரி, நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு நிமிஷம் இங்கே வா. பாருங்கள், நீ இங்கே இருக்கிறாய். இங்கே இருக்கும் இந்த சிறு பையனுக்கு இதேதான் இருந்தது. இவனுடைய தகப்பனாரும் தாயாரும் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். Years ago, I was down there and this little boy would take spells, just black out and faint away. It was epilepsy. I caught it on the little boy. Asked God to heal him. He's never had one since. நான் சில வருஷங்களுக்கு முன்பு அங்கு இருந்தபோது இந்த சிறு பையனுக்கு மயக்கம் உண்டாகி அவன் மயக்கமடைந்து சுயநினைவற்று போய்விடுவான். அது காக்காய் வலிப்பாய் இருந்தது. இந்த பையனிடத்தில் நான் அதை கண்டபோது அவனை சுகப்படுத்தும்படி நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டேன். அதிலிருந்து ஒரு முறை கூட அவனுக்கு அது வரவில்லை. அது அவனுடைய தகப்பனாரும் அவனுடைய தாயாரும் இங்கே எங்கேயோ உட்கார்ந்திருக்கிறார்கள்.
அந்த சிறு பையன்தானே இங்கே இருக்கிறான். Now, do you believe, sir? Thank you. You believe, sir? May the God of heaven grant the same thing to you and you to live to raise a child. God bless you. இப்போது நீர் விசுவாசிக்கிறீரா ஐயா? உங்களுக்கு நன்றி லாரி ஐயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பரலோகத்தின் தேவன் தாமே அதையே உமக்கும் தந்தருள்வாராக. நீரும் அந்த பிள்ளையை வளர்க்க ஜீவிக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's pray. நாம் ஜெபம் செய்வோமாக. Dear God, help him. I pray that your mercy and grace will be upon him and bless him in Jesus' name. அன்புள்ள தேவனே, அவனுக்கு உதவி செய்யும். உம்முடைய இரக்கமும் கிருபையும் அவர் மீது இருந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Go back to Louisiana now happy. Praise God for it. Amen. இப்பொழுது லூசியானாவுக்கு திரும்பி சென்று சந்தோஷத்தோடு அவனுக்காக தேவனை துதியும். Oh yeah, you from Louisiana? Sure it was around Lake Charles. Right? See, I can catch your thoughts now. Praise be to God. ஓ ஆமாம், அவர் லூசியானாவிலிருந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக சார்லஸ் ஏரி அருகில். சரிதான். பாருங்கள், உம்முடைய எண்ணங்களை இப்போது என்னால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு துதி உண்டாவதாக. Well, you're asking for a good thing. You want to have a baby. You already had children, a couple of children, but you want another one. May God of heaven grant it to you, my sister. If you come here, I just want to lay hands. பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காகவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறாய். உனக்கு ஏற்கனவே பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். ஆனாலும் உனக்கு இன்னும் ஒன்று வேண்டும். என் சகோதரியே, பரலோகத்தின் தேவன் தாமே அதை உனக்கு தந்தருள்வாராக. இங்கே வாருங்கள், நான் என் கைகளை வைக்க விரும்புகிறேன். Dear God, give the woman the desire of her heart because it's a worthy cause. In Jesus' name, amen. அன்புள்ள தேவரே, இந்த ஸ்திரீக்கு அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையை தந்தருளும். ஏனென்றால் அது ஒரு தகுதியான காரணமாய் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Go have the child. இப்போது போய் குழந்தையை பெற்றுக்கொள். God is a good God. Do you believe that? He knows all that we have need of. He supplies our every need if we believe it. He said, if thou canst believe. தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் அதை விசுவாசித்தால் நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அவர் பூர்த்தி செய்கிறார். அவர் நீங்கள் விசுவாசித்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று கூறினார். I shook your hand somewhere. I don't remember where it was at, but somewhere I shook your hand. I don't just exactly remember, but it was just somewhere today somewhere, but I don't know where it was at. நான் எங்கேயோ உம்முடைய கரத்தை குலுக்கினேன். அது எங்கு என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் எங்கேயோ உம்முடைய கரத்தை குலுக்கினேன். எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் நாம் எங்கேயோ, இன்று எங்கேயோ, ஆனால் எங்கு என்று எனக்கு தெரியவில்லை. But that's not what we're here to talk about. You're here to talk about or to pray, want me to pray for somebody else. That's right. ஆனால் அது எங்கே என்பதற்காக நாம் பேச இங்கு வரவில்லை. நீர் இங்கே பேசுவதற்கு இல்லை, ஜெபிப்பதற்கு யாரோ ஒருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கிறீர்கள். அது உண்மை. He isn't here in Georgia, sick. Not only is he sick physically, but spiritually he's sick. Your cousin. அவர் இங்கு இல்லை. அவர் ஜார்ஜியாவில் சுகவீனமாக இருக்கிறார். அவர் சரீர பிரகாரமாக சுகவீனமாக இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சுகவீனமாக இருக்கிறார். உங்களுடைய உறவினர். You believe God will take care of this because you stood for him? You come here, let's pray together. நீர் அவருக்காக இருப்பதால் தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? இங்கே வாரும், நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. Dear God, grant this man the desire of his heart, that he might go and find this man crying out for God. In Jesus' name I ask it. Amen. அன்புள்ள தேவனே, இவர் போய் அந்த மனிதன் தேவனுக்காக கதறிக்கொண்டிருப்பதை காணும்படியாக அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை இந்த மனிதனுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். God bless you. Don't doubt. Believe with all your heart. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தேகப்படாதீர். முழு இருதயத்தோடும் விசுவாசியும். How do you do?
It wasn't that I didn't reach for your hand to shake your hand. நீர் எப்படி இருக்கிறீர்? நேர் உம்முடைய கரத்தை நீட்டிய போது கை குலுக்குவதற்காக நான் என் கரத்தை நீட்டவில்லை. And when you put your hand out, I was noticing something. It was a shadow, real dark and black. நேர் உன்னுடைய கரத்தை நீட்டிய போது நான் ஒரு காரியத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு நிழலாய் இருளான ஒரு கருமையாய் இருந்தது. That's the reason I know I caught your hand. I'd find it that way. See, but it's a cancer. You believe that God's able to move it? It's on your breast, left side. அதன் காரணமாகத்தான் நான் உம்முடைய கரத்தை பிடித்தேன் என்பதை நான் அறிவேன். நான் அதை அந்த விதமாக கண்டறிவேன். பாருங்கள், ஆனால் அது ஒரு புற்றுநோயாய் இருக்கிறது. தேவன் அதை எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய மார்பகத்தில் இடது பக்கத்தில் உள்ளது. You know, go back to Carolina and praise the Lord for being well, don't you? Let's pray. நீங்கள் கரோலினாவுக்கு திரும்பி சென்று சுகமடைந்ததற்காக தேவனை துதிக்க விரும்புகிறீர். நீர் அப்படி விரும்பவில்லையா? நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்று புரிகிறதா? நாம் ஜெபம் செய்வோமாக. Dear God, in the name of Jesus Christ, the one who is present now, the children eating the bread of God, may this child also enjoy the faith. அன்புள்ள தேவனே, இப்போது பிரசன்னமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனுடைய அப்பத்தை பிள்ளைகள் புசித்துக் கொண்டிருக்க இந்த பிள்ளையும் கூட விசுவாசத்தை அனுபவித்து மகிழும்படியாக The bread of God that he gives him now for his healing may go and be well in Jesus' name. Amen. அவனுடைய சுகமளித்திற்காக அவர் இப்பொழுது அளிக்கிற தேவனுடைய அப்பத்தை புசிப்பானாக. அவன் சென்று சுகமடைவானாக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். God bless you, brother. Believe with all your heart. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. உம்முடைய முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். How do you do? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? This is a wonderful time. It looks like a awe sets down over the people, or maybe it sounds like my ears, just like something. இது ஒரு அற்புதமான நேரமா? ஜனங்கள் மீது ஒரு பயம் எழும்போது போன்றே காணப்படுகிறது. அல்லது என்னுடைய காதுகளில் ஏதோ ஒன்று போன்று தொனிக்கலாம். Just making a noise like that. See? It's a children's bread. It's yours. It's for you. It isn't for me, it's for you. I'm very thankful right at the time now. I don't. என்பது போல அந்த விதமாக ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. பாருங்கள், இது பிள்ளைகளுடைய அப்பம். புரிகிறதா? அது உங்களுடையது. அது உங்களுக்காகவே. அது எனக்காக அல்ல, அது உங்களுக்காகவே. இப்பொழுது இந்த நேரத்தில் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். I'm well as far as I know, but it's bread for me too when I have need of. It's bread for you. It's encouragement. You is not even sick. It just brings our hearts up before God. நான் அறிந்தவரை நான் நலமுடன் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கூட தேவைப்படும் போது அது எனக்காகவும் அப்பமாக இருக்கிறது. அது உங்களுக்கும் அப்பமாக இருக்கிறது. அது உற்சாகமாகவே இருக்கிறது. சுகவீனமாய் இராத உங்களுக்கும் கூட அது நம் இருதயங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறது. This is exactly in season what he said he would do. And as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man. When the Son of Man shall be revealed. See? அவர் என்ன செய்வதாக கூறினாரோ இது சரியாக இந்த காலமாகவே இருக்கிறது. சோதோமின் நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் இருக்கும். அப்போது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். புரிகிறதா? Behold, I send you Elijah the prophet before the great and terrible day of the Lord. He shall restore the hearts of the people back to the Father. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் ஜனங்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடம் திருப்புவான். புரிகிறதா? புரிகிறதா? And then the righteous shall walk out upon the wicked ashes. They'll burn like an oven. See? The earth will. We see it's going to fall in under volcanical spread across the earth, and the heavens will be on fire. பின்பு நீதிமான்கள் துன்மார்க்கருடைய சாம்பலின் மீது நடப்பார்கள். பூமியானது சூரியனைப் போல எரியும். பாருங்கள், அதோ அங்கே அது விழப்போவதை நாம் காணப்போகிறோம். எரிமலை பூமி முழுவதும் பரவும். வானங்கள் அக்கினியால் எரியும். Oh, Rock of Ages, have mercy on me now. Amen. ஓ காலங்களின் கண்மலையே, இப்போதும் அப்போதும் என் மீது இரக்கமாயிரும். You do.
Well, one thing, you have a lady's trouble. Female trouble. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, ஒரு காரியம், உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறு, பெண்மைக்குரிய கோளாறு இருக்கிறது. Have other things. You're nervous. Just that age you get nervous. Complications of all kinds. But you have a desire too. That's to receive the Holy Ghost. That's what it is. மற்ற காரியங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறது. அந்த வயதிலேயே நரம்பு தளர்ச்சி உண்டாகும். எல்லா விதமான சிக்கல்களுமே. ஆனால் உங்களுக்கும் கூட ஒரு வாஞ்சை உண்டு. அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அது உண்மை. அதுதான் அதுவாயிருக்கிறது. You believe have you confessed everything? You believe if I lay hands upon you and ask God to do it, the Holy Ghost will come? You believe that? Let's pray. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்துள்ளீர்களா? நான் உன் மீது கரங்களை வைத்து அதை செய்யும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டால் பரிசுத்த ஆவியானது வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் ஜெபம் செய்வோமாக. Dear God, I lay my hands upon this woman in the apostolic form and ask that she receives the baptism of the Holy Ghost. In the name of Jesus Christ, may she receive it. Amen. அன்புள்ள தேவனே, அப்போஸ்தல முறைமையின்படி இந்த ஸ்திரீயின் மீது நான் என் கைகளை வைத்து அவள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவள் அதை பெற்றுக்கொள்வாளாக. ஆமென். No doubt it belongs to you. It's yours. It's the children's bread. அதை சந்தேகிக்காதே, அது உனக்குரியது. பாருங்கள், அது உன்னுடையது. அது பிள்ளைகளின் அப்பம். Had a little funny feeling when I said female trouble, didn't you? Because that's what you had too. You believe you're going to be all right now? Oh, just thanking the Lord. நான் ஸ்திரீகளுக்கான கோளாறு என்று சொன்னபோது உங்களுக்கு சிறு வினோதமான உணர்வு உண்டாயிருக்கவில்லையா? ஏனெனில் நீங்களும் கூட அதை உடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் நன்றாகி விடுவீர்கள் என்று இப்போது விசுவாசிக்கிறீர்களா? போய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். How do you do? You believe with all your heart? You believe you're going to be able to eat like you used to a long time ago? All right. Go and say, thank you, Lord. I believe it. The presence of the Lord. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வெகு நாட்களுக்கு முன்பு நீங்கள் சாப்பிட்டதைப் போல இப்போது உங்களால் சாப்பிட முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, போய் கர்த்தாவே உமக்கு நன்றி, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். கர்த்தரின் பிரசன்னம். You believe that back trouble's going to leave you and you're going to be well? Or just go say, thank you, dear God, and God will grant it. முதுகு தொல்லை உங்களை விட்டு நீங்க போகிறது என்றும் நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியே போய் அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். தேவன் அதை அருள்வார். You believe you can be well? The Lord will make you well and won't have no arthritis, be well and healthy? You believe that? Go thanking Him. Say, Lord, I accept it with all my heart and I believe it. நீங்கள் சுகமாய் இருக்க முடியும் என்றும் கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் என்றும் மூட்டுவலி இருக்காது என்றும் சுகமாயும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? போய் அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே நான் என் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். What do you all out there believe about it? நீங்கள் எல்லோரும் அதை குறித்து அங்கே என்ன விசுவாசிக்கிறீர்கள்? You, right here. Lay your hand over on that woman sitting right next to you there. Mm-hmm. Tell her the varicose veins and arthritis will leave her when she... நீங்கள் இங்கேயே அங்கே உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள அந்த பெண்மணியின் மீது உங்களுடைய கரத்தை வைத்து வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகள் மற்றும் மூட்டு வீக்கங்கள் அவளை விட்டு போய்விடும் என்று சொல்லுங்கள். God bless you. You believe you're going to be well now? Go home. God bless you. Go on your road and say, thank you, Lord Jesus. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வீட்டிற்கு சென்று சுகமாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாதையில் சென்று கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். How do you do? You believe the female trouble's going to leave you too and you're going to be well? Go and say, thank you, Lord. Thank you, Jesus. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஸ்திரீகளுக்கான தொல்லையும் கூட உங்களை விட்டு போய்விடும் என்றும் நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். How do you do?
Why, my. I know your name. I used to, when I pastored the Baptist church, Totten, Sister Deli Totten. You're suffering with back trouble now. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏன் என்ன நான் உங்களுடைய பெயரை அறிவேன். நான் முன்பே பாப்டிஸ்ட் சபையில் போதகராக இருந்தபோது டோட்டன், சகோதரி டெல்டா டோட்டன். நீங்கள் இப்பொழுது முதுகு தொல்லையினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். It's going to be all right. You believe he's going to make you well. Remember what happened down there in the Milltown Baptist Church years ago? He's still the same God today. God bless you. இப்பொழுது அது சரியாக போகிறது. அவர் உங்களை சுகமாக்கப் போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சில ஆண்டுகளுக்கு முன்பு மில்டோன் பாப்டிஸ்ட் சபையில் அங்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இன்றும் அவர் அதே தேவனாகவே இருக்கிறார். என்னுடைய சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. George Wright, where are you at? You remember? ஜார்ஜ் ரைட், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உமக்கு நினைவிருக்கிறதா? என்ன எப்படி? You believe I just lay my hands on you with this anointing, you believe you'll get well? Come here. In the name of Jesus Christ, may she be healed. Amen. Have faith. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த அபிஷேகத்தோடு நான் உங்கள் மேல் என்னுடைய கரங்களை வைத்தால் நீங்கள் சுகமடைவீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவள் சுகமடைவாளாக. ஆமேன். விசுவாசமாயிருங்கள். What do you all believe with all your heart? பாருங்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? Now, how well that brings old memories to see that lady. I can't think of her name yet, but Totten, that's right. இப்பொழுது இந்த பெண்மணியை பார்ப்பது எவ்வளவாக பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வருகிறது. இன்னும் இவளுடைய பெயரை என்னால் இன்னும் நினைவு கூற முடியவில்லை. ஆனால் நான் டோட்டன், அது உண்மை. Oh yes, her daughter was Bertie. That's right. That's exactly right. Don't think I'm beyond myself. I'm just a kind of a little, it's kind of a, I can't explain it. ஓ ஆம், அவளுடைய மகள் பெர்டி. அது சரி, அது முற்றிலும் சரியாக இருக்கிறது. நான் என் நிலையில் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். நான் ஒரு விதமாக கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு விதமான என்னால் அதை விளக்க முடியாது. But your back trouble's gone, lady. Go praise the Lord and say thank you. ஆனால் பெண்மணியே, உங்களுடைய முதுகு தொல்லை நீங்கிவிட்டது. போய் கர்த்தரை துதித்து, கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். You believe your heart trouble will be all right too? Just go rejoice and say thank you, Lord Jesus, and believe. All right. Have faith now. Don't doubt. உங்களுடைய இருதய கோளாறும் கூட குணமாகிவிடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே போய் கலிகூர்ந்து கொண்டே, கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறி இதை விசுவாசியுங்கள். சரி, இப்பொழுது விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். Come, lady. You believe with all your heart? You got many things wrong with you. You got back trouble too. You believe that God's going to make you well? All right, just go rejoice. பெண்மணியே, வாருங்கள். உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு அநேக குறைகள் இருக்கின்றன. உங்களுக்கும் கூட முதுகு தொல்லை இருக்கிறது. தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். That's him that makes you feel that way. Thank the Lord. God bless you, sister. அது அவரே உங்களை அந்த விதமாக உணர செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hi, sonny. You believe that God's going to heal the nervousness of that child and make it well? You believe it? All right. Hi, buddy. Let me shake your hand. வா மகனே, தேவன் அந்த குழந்தையின் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தி அதை சுகப்படுத்தப் போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, வா நண்பனே, நான் உன்னுடைய கரத்தை குலுக்கட்டும். Dear God, take that evil thing off of this little boy and may he live to be normal in Jesus' name. அன்புள்ள தேவனே, அந்த பொல்லாத காரியத்தை இந்த சிறு பையனிடமிருந்து எடுத்து போடும். அவன் இயல்பாக ஜீவிப்பானாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, brother. You believe that, don't you? You get all right. Don't doubt at all. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அவன் சுகமடைவான். சந்தேகமே கொள்ளாதே. Mighty young to have heart trouble. You believe that God will make you well? Go say thank you, Lord, for healing you. மிக இளமையான வாலிபத்திலேயே இருதய கோளாறுடன் இருப்பவரே, தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். You believe God will heal the stomach trouble and make you well? Go on, rejoice and say thank you, Lord. தேவன் வயிற்று கோளாறை குணப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் உமக்கு நன்றி கர்த்தாவே என்று கூறி கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். He's still God, isn't he?
The only thing you have to do is just believe. Isn't that right? You believe the Son of Man in the last days? அவர் இன்னமும் தேவனாகவே இருக்கிறார். அவர் அவ்வாறு இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் விசுவாசிப்பதுதான். அது சரிதானே? கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? There's something happened here a few minutes ago, and I can't trying to find where it was at. Somebody had faith and done something. Well, maybe I get them next Sunday or when I can. Or you there it is again. You got your hand up. எங்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு காரியம் சம்பவித்தது. அது எங்கு நடந்தது என்று கண்டறிய முயற்சிக்கிறேன். என்னால் முடியவில்லை. யாரோ ஒருவர் விசுவாசத்தை உடையவராய் இருந்தபடியால் ஏதோ காரியம் செய்யப்பட்டது. இல்லை என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது என்னால் முடியும் போது நான் அவர்களை கண்டறிவேன். நீங்கள் அதோ மீண்டும் வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தியுள்ளீர்கள். You believe God can heal that heart trouble? Make you well? Heal your daughter out there with you believe it? Mrs. Neff, you believe it, God? Leo Neff. I don't know you. That's who you are. தேவனால் அந்த இருதய கோளாறை குணப்படுத்த முடியும் என்றும் உங்களை சுகப்படுத்த முடியும் என்றும் உங்கள் மகளையும் அங்கே குணப்படுத்த முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? திருமதி நெஃப், நீங்கள் அந்த தேவனை விசுவாசிக்கிறீர்கள். லியோ நெஃப், நான் உங்களை அறியேன், ஆனால் நீங்கள் தான் அவராக இருக்கிறீர்கள். You got heart trouble, your little daughter's got a kidney trouble. You believe she's going to get well? Your faith makes you whole. Believe with all your heart. உங்களுக்கு இருதய கோளாறு இருக்கிறது. உங்களுடைய சிறிய மகளுக்கு ஒரு சிறுநீரக கோளாறு இருக்கிறது. அவள் சுகமடைய போகிறாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் உங்களை சுஸ்தப்படுத்துகிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். You back there in the pool, standing back there with stomach trouble. Jesus Christ make you well. அங்கே பின்னால் ஞானஸ்தான தொட்டியண்டை அங்கே வயிற்று கோளாரோடு நின்று கொண்டிருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். You believe? He's the same yesterday, today, and forever. Let's lay our hands over on each other now. Oh, think of the hour where we're at. Think of the time. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்போம். ஓ, நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தை குறித்து சிந்தியுங்கள். Think that we're in the very presence of Jesus Christ, the Son of God. He promised He would do this in the last days. I got hands laying on these handkerchiefs. நாம் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். கடைசி நாட்களில் அவர் இதை செய்வதாக வாக்குரைத்திருக்கிறார். நான் இந்த கைக்குட்டைகளின் மீது கைகளை வைக்கிறேன். Dear God, I pray that you'll bless these handkerchiefs to the healing of the people's bodies. Through Jesus Christ's name. அன்புள்ள தேவனே, ஜனங்களுடைய சரீரங்கள் சுகப்படுவதற்கென்று இந்த உருமால்களை நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Now with your hands on one another, each one of you are members of the body of Christ. The same Holy Spirit that promised to reveal the secrets of the hearts and do these things, He is in you. எப்போது உங்களுடைய கரங்கள் ஒருவர் மற்றொருவர் மேல் இருப்பதோடு நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதாகவும் இந்த காரியங்களை செய்வதாகவும் வாக்குத்தத்தம் செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். You are part of Him and He's a part of you. Now He said this, these signs shall follow them that believe, that's you. If they lay their hands on the sick, they shall recover. நீங்கள் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய ஒரு பாகமாக இருக்கிறார். இப்பொழுது அவர் இதை விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். அது நீங்கள்தான். அவர்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்களானால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். Now don't pray for yourself. Pray for the one that you got your hands on because they're praying for you. Now let's pray together and may there not be a feeble person in this building. இப்போது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காதீர்கள். யார் மீது உங்கள் கைகளை வைத்திருக்கிறீர்களோ அவருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. இக்கட்டடத்தில் பலவீனமான ஒருவரும் இல்லாதிருப்பார்களாக. Why would we wait any longer, my dear brother, sister? Here it is. The Holy Spirit, God, right here, the very thing we've talked about. நாம் இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும்? என்னுடைய அருமை சகோதரனே, சகோதரியே, அது இங்கே இருக்கிறது. நாம் பேசியிருக்கிற அதே காரியம் பரிசுத்த ஆவி,
தேவன் இங்கே இருக்கிறார். Dear Jesus, we are recognizing your presence. You brought that little baby back to life the other day after being dead by the prayer of faith. அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உம்முடைய பிரசனத்தை அடையாளம் கண்டு கொள்கிறோம். அன்றொரு நாளில் மரித்து போயிருந்த சிறு குழந்தைக்கு விசுவாச ஜெபத்தின் மூலம் திரும்ப ஜீவன் தந்தீர். Dear God, there's many here we couldn't get to, the time's passing, but they got their hands on one another. They're believers. We're sitting in the presence of the Lord Jesus Christ, raised from the dead, the same yesterday, today, and forever. அன்புள்ள தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரிடமும் செல்ல முடியாதபடி அதிகமான பேர் இங்கே இருக்கின்றனர். நேரமோ கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கைகளை வைத்திருக்கின்றனர். அவர்கள் விசுவாசிகள். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். Satan, you are defeated. Jesus Christ defeated you. He rose from the dead and stands among us tonight, vindicating this message of the last days. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டு விட்டாய். இயேசு கிறிஸ்து உன்னை தோற்கடித்து விட்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இன்றிரவு எங்கள் மத்தியில் நின்று கொண்டு இந்த கடைசி நாளின் செய்தியை ரோபகாரப்படுத்துகிறார். Come out of this people. Leave them in the name of Jesus Christ. In my name they shall cast out devils. And you are cast out in the name of Jesus Christ. Leave this congregation. இந்த ஜனங்களை விட்டு வெளியே வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போ. என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். நீ துரத்தப்பட்டு விட்டாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சபையாரை விட்டு போ. Every one of you now that accepts your healing, stand on your feet. Everybody that accepts healing, stand on your feet. Raise your hands now and give him praise. இப்பொழுது உங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நில்லுங்கள். சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் எழுந்து நில்லுங்கள். இப்போது உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். I now accept my healing. Say that to God. I now accept my healing. You are the same yesterday, today, and forever, Christ. என்னுடைய சுகமளித்தலை இப்போதே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தேவனிடம் கூறுங்கள். என்னுடைய சுகமளித்தலை நான் இப்போதே ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். I now believe you. Help thou my unbelief. Amen. இப்போது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். ஆமென். I will praise him. I will praise him. Praise the Lamb for sinners slain. Give him glory, all ye people, for his blood has washed away each stain. Don't you love him? Let's praise him, and everybody with your hands up, give him praise. நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? அப்படியானால் நாம் அவரை துதிப்போமாக. இப்போது அந்த சகோதரன் இங்கே நம்மை கலைந்து செல்லும்படி அனுப்பி வைக்க வருகையில் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள்.